டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. அறிவோம் ஆன்மீகம். முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட நம் வினைகள் யாவும் தீரும். மண்ணால் செய்த விநாயகரை வழிபட்டால் நற்பதவி கிடைக்கும். கல்லால் அமைந்த விநாயகரை வழிபட சகல பாக்கியங்களும் பெறலாம். குங்குமத்தில் விநாயகரை பிடித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும். குழந்தைகள் கல்வியில் சிறப்பான நிலையை அடைவார்கள். உப்பால் உருவான விநாயகரை வணங்கிட எதிரிகள் தொல்லை விலகும். திருநீரால் விநாயகரை பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்கும். வெள்ளை எருக்கால் பிள்ளையார் செய்து வைத்து வழிபட்டால் பில்லி சூனியம் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும். செல்வம் பெருகும். பசுவின் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழி ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த கிழமையாக திகழ்கிறது. அன்றைய தினத்தில் கருப்பு நிறத்தில் ஆடை அணியக்கூடாது. சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையில் சிவப்பு நிற ஆடை அணியக்கூடாது. செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் பச்சை நிற ஆடை அணியக்கூடாது. புத பகவானுக்கு உரிய புதன்கிழமையில் வெள்ளை நிற ஆடை அணியக்கூடாது. வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுகிறது. அன்றைய தினத்தில் கருப்பு நிற ஆடையை அணியக்கூடாது. சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியக்கூடாது. சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய கிழமையாக திகழப்படுகிறது. அன்றைய தினத்தில் வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோடு அவதரித்த சகோதரர்களாக லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் ஆகியோர் என்பது நாம் அறிந்ததே. அவர்களுக்கு கேரள மாநிலத்தில் கோயில் அமையப்பெற்றுள்ளது. திருப்பரையார் என்னுமிடத்தில் ராமர் கோயிலும், இருஞ்சாலக்குடா என்னுமிடத்தில் பரதன் கோயிலும், மூழிக்குளம் என்னுமிடத்தில் லட்சுமணன் கோயிலும், பாயம்மல் என்னுமிடத்தில் சத்ருக்கணன் கோயிலும் அமைந்திருக்கின்றன. இந்த 4 ராம சகோதரர்களுக்கான கோயில்களை மலையாள மொழியில் 4 கோயில்கள் என்று பொருள் தரும் நாலம்பலம் என்ற பெயரில் அழைக்கின்றன. கர்க்கிடகம் மாதமான ஆடி மாதத்தில் நாளம்பலங்களுக்கு சென்று வருவதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வப்பெருக்கும் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் செல்வ வளம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும் என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் கொடுத்தால் கடன் பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும். குறைந்தபட்சம் 9 வாரங்களுக்காவது துவரம்பருப்பு தானமாக கொடுத்து வாழ்வில் வளம் பெறலாம். செவ்வாய்க்கிழமையன்று தாமிரம், குங்குமம், செம்பருத்தி, தேன், மிளகாய் ஆகியவற்றை தானம் செய்வது நல்லது. அதோடு சிவப்பு நிற பழங்கள் மற்றும் சிவப்பு நிற ஆடைகளையும் தானமாக வழங்கலாம். இப்படி தானம் செய்வதால் முருகப்பெருமான் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடு திருத்தணிகை. இக்கோயிலில் அருளும் முருகன் வலக்கையில் சக்திகஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறார். மற்ற கோயில்களில் தமது திருக்கரத்தில் வைத்திருக்கும் வேல் இக்கோயில் முருகனிடம் கிடையாது. அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சேவல் கொடியோடு காட்சியளிப்பார். முருகப்பெருமான் சூரர்களை சம்ஹாரம் செய்து இத்தலத்தில் கோபம் தணிந்து சாந்தமாக காட்சி தந்த தலம் என்பதால் இக்கோயிலில் சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை. இதற்கு பதிலாக சூரசம்ஹார தினத்தன்று முருகனை குளிர்விக்க 1000 கிலோ பூக்களால் புஷ்பாஞ்சலி மட்டும் செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை
வேலூர் சாலையில் அமைந்துள்ள நட்சத்திரகிரி மலையில் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியராய் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ளார். இந்த கோயில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலை கோயில். பக்தர்கள் மலை உச்சிக்கு செல்ல 300 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தல கருவறையில் முருகனும் சுயம்பு வடிவான சிவபெருமானும் ஒரு சேர காட்சி தருவது தனிச்சிறப்பாகும். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அமர்ந்து நித்திய சிவ பூஜை செய்யும் தனிப்பெருமை மிக்க ஆலயமாகவும் உள்ளது. ராகு மற்றும் கேது அம்சங்களால் பாதகமான விளைவுகளை எதிர்கொள்பவர்கள் நிவாரணத்திற்காக இங்குள்ள முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகிலுள்ள தெக்கம்பட்டி வனபத்திரகாளியை தரிசித்தால் நல்வாழ்வு அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி மாதம் இங்கு அம்மனுக்கு சிறப்பு திருவிழா நடைபெறும். இந்த அம்மனுக்கு மாவிளக்கேற்றினால் கன்னியருக்கு வாழ்க்கை துணையும் திருமணமானவருக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டி இங்கு மரத்தொட்டிலும் கட்டுகின்றனர். இவ்வாலயத்தில் ஆடி முதல் செவ்வாயன்று அம்மனிடம் அனுமதி பெறும் நிகழ்வும், 2ஆம் செவ்வாயன்று 36 அடி நீளத்தில் குண்டம் அமைத்து தீமிதிக்கும் விழாவும், 3ஆம் செவ்வாயன்று மறுபூஜையும், அடுத்து வரும் செவ்வாயன்று சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பாக தேங்காய்க்கு மட்டுமே 3 கண்கள் அமைந்துள்ளன. லோசனம் என்றால் கண்கள் என்று பொருள். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது சோம சூரிய அக்னி லோசனாய நம என்று உச்சரிப்பதை நாம் கேட்டிருப்போம். அதாவது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், 3ஆவதாக அக்னி என்று அழைக்கப்படும் நெற்றிக்கண். இந்த 3ஆவது கண்ணை திறக்கும் வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே. இந்த 3 கண்களும் இறைவனுக்கு அமைந்திருப்பதால் அத்தகைய 3 கண்களை உடைய தேங்காய் தலைப்பகுதியாக உருவகப்படுத்தி கலசத்தின் மீது வைக்கப்படுகிறது. தேங்காய்க்குள் ஆதார சக்தியான நீர் இயற்கையாகவே உள்ளிருப்பதால் வெறும் தேங்காயை மட்டும் வைத்தே இறைவனை ஆவாகனம் செய்யும் வழக்கமும் உள்ளது. பெரிய திருவடி என்று சிறப்பிக்கப்படும் கருட பகவானின் அருள் கிடைத்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம். கருட தரிசனம் சிறந்த சமயோகித புத்தியையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் நமக்கு அளிக்கிறது. எண்ணற்ற சுபசகுனங்கள் கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது என்றே கூறலாம். கருட பகவானின் மகிமையை ஏகாதசி, திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்களும் கேட்பவர்களும் கடும் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவர் என்று கூறப்படுகிறது. 7 வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து கருட பகவானை அர்ச்சனை செய்து பிரசாதம் பெறுவதால் பறவை தோஷம், நாகதோஷம், நவக்கிரக தோஷம் போன்றவை விலகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மங்கள தினமான செவ்வாய்க்கிழமையன்று ஒருவர் மௌன விரதம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை அடையலாம் என்று கூறப்படுகிறது. பொதுவாகவே வம்பு சண்டையில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதிலும் ரௌத்ரத்தின் அதிபதியான செவ்வாயின் கிழமையில் எந்த ஒரு விவாதங்களிலும் ஈடுபடக்கூடாது. வீண் வம்பு, ஆவேசம் ஆகியவற்றை கூடிய வரையில் தவிர்ப்பது நன்மை தரும். அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும் என்றே பார்க்கப்படுகிறது. எனவேதான் செவ்வாயோ வெறும்பாயோ என்ற பழமொழிக்கு ஏற்ப அன்றைய தினம் மௌன விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர். அரச மரத்தின் அடி, நடு, முடி என்னும் 3லும் முறையே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளும் உறைவதாக நம்பப்படுகிறது. எனவே இம்மரத்தை பிரதட்சணம் செய்பவர்கள் அம்மூவரையும் பிரதட்சணம் செய்து சகல நற்பெயர்களையும் பெற்று வாழ்வர். பிரம்மச்சரிய விரதத்தை பிழைபடாமல் காத்து நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கிய ஒரு ஆண்மகன் ஊழின் பயனால் உயிரிழப்பின் அவனே அரச மரமாக பிறப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இம்மரத்திற்கு இடது பக்கத்தில் நாக பிரதிஷ்டை செய்து வைத்து திருமணம் செய்து வைத்தவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. மேலும் அரசு என்பது ஆண் ஆகும், வேம்பு என்பது பெண் ஆகும். இவ்விரண்டையும் ஒன்றாக நட்டு வளர்த்து கல்யாணம் செய்து வழிபடுவோருக்கு புத்திர பேறு உண்டாகும் என்று ஸ்ருதி, ஸ்மிருதி, புராண இதிகாசங்களில் கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி
மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் அமைந்திருக்கும் பொற்றாமரை குளம் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. இந்த குளம் ஞான தீர்த்தம், முக்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம், ஆதி தீர்த்தம் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இந்த பொற்றாமரை குளத்தின் வடக்கு கரையில் உள்ள தூண்களில் சங்கப்புலவர்களின் உருவங்கள் உள்ளன. தென்கரை மண்டப சுவர்களில் திருக்குறள் பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுச்சுவர்களில் திருவிளையாடல் புராண கதைகள் சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன. மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்றால் வேறெங்கும் காண முடியாத தங்கத்தாமரையை காணலாம். மீனாட்சியம்மன் கோயில் கட்டுவதற்கு முன்பே இந்த குளம் அமைய பெற்றதாக கூறப்படுகிறது. சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடல்களை மதுரையில்தான் நிகழ்த்தினார். இதில் வெள்ளை யானையின் சாபம் தீர்த்தது, நாரைக்கு முக்தி கொடுத்தது, தருமிக்கு பொற்களை அளித்தது, நக்கீரரை உயிரோடு எழுப்பியது என்று பல புராண நிகழ்வோடு தொடர்பு கொண்டது இந்த பொற்றாமரை குளம். அதிசயமாக இந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வாழ்வது கிடையாது என்பது மேலும் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவது ஆடிப்பெருக்கு. இது 18ஆம் பெருக்கு, புதுப்புனல் வெள்ளம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. மேலும் ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலையிலேயே நீர்நிலைகளில் நீராடி பூஜைகள் செய்து காவிரி தாயை வணங்கும் போது புதுவெள்ளப் பெருக்கினால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கழிவுகள் போல நம் வாழ்வில் உள்ள துன்பங்களும் அடித்துச் செல்லப்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்நாளில் புதுமண தம்பதிகள் புதிதாக தாலி மாற்றிக் கொள்வது, பழைய தாலி மற்றும் தான் அணிந்த ஆடைகளை ஆற்று நீரில் விடுவது வழக்கம். அதோடு வருடம் திரும்பிய புதுமண தம்பதிகள் தங்கள் திருமண மாலையை ஆற்றில் விட்டு வழிபாடு செய்வர். அன்றைய நாளில் சப்த கன்னிகளை வழிபட்டு மங்களகரமான ஆடைகளை அணிந்து வாழ்வில் எல்லா நலமும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்வர். திருவண்ணாமலை கோவிலில் உள்ள 5ஆம் பிரகாரத்தில் 1000 கால் மண்டபம் அருகில் அமைந்திருக்கிறது பாதாள லிங்கம். இங்கே சிவபெருமான் பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் சில படிகள் பாதாளத்தில் இறங்கிச் சென்றுதான் வழிபட வேண்டும். இந்த லிங்கம் இருக்கும் சன்னதியில் அமர்ந்து தியானம் செய்தால் மரண பயம் நீங்கும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலையில் திரும்பிய இடமெல்லாம் லிங்கத்தை நாம் காணலாம். இக்கோவிலில் மொத்தம் 56 லிங்கங்களும் அதில் 11 லிங்கங்களுக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மரண பயமோ அல்லது மனதில் ஏதேனும் பயம் இருந்தால் பாதாள லிங்கேஸ்வரரை தரிசித்து வர அனைத்து பயங்களும் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். தேனி மாவட்டம் குச்சனூரில் அமைந்துள்ளது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சனி பகவான் திருக்கோயில். சனிதோஷம் உடையவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து மனமுருக வேண்டினால் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் எள் விளக்கு போட்டு காகத்திற்கு அன்னமிட்டு வழிபடுகிறார்கள். திருநள்ளாறு ஆலயத்தை அடுத்து சுயம்புவாக சனி பகவான் வீற்றிருப்பது இந்த குச்சனூரில்தான் என்பது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழா 5 வாரம் சிறப்பாக நடைபெறும். 2.5 வருடத்திற்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபடுகிறார்கள். ஆடி மாதம் சனிக்கிழமைகளில் குறிப்பாக 3ஆம் சனிக்கிழமை ஊர் மக்களால் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது.
சென்னை நெடுஞ்சாலை அருகே வளையாத்தூரில் அமைந்துள்ளது பெரிய நாயகி சமேத வளவநாதீஸ்வரர் கோயில். இத்தல இறைவன் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து அருள் பாலிப்பதால் இப்பெயர் ஏற்பட்டதாக ஐதீகம். முற்காலத்தில் இப்பகுதியில் விவசாயம் செழித்து மக்கள் வளத்துடன் வாழ்ந்ததால் அவருக்கு வளவநாதீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ராஜகோபால சுவாமி திருக்கோயில். இக்கோவிலில் அருள் பாலிக்கும் பெருமாள் சிறப்பு வாய்ந்தவராக அறியப்படுகிறார். பொதுவாக பெருமாள் வலது கையில் சக்கரத்தையும் இடது கையில் சங்கையும் வைத்திருப்பார். ஆனால் இந்த கோயிலில் வலது கையில் சங்கையும் இடது கையில் சக்கரத்தையும் வைத்திருப்பது தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண் நோய் தீரவும் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் இங்கு பக்தர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கு வஸ்திரம் துளசி மாலை சார்த்தி சிறப்பு திருமஞ்சனம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். மகாவிஷ்ணு அநீதியை அழிக்க தர்மத்தை நிலைநாட்ட பல அவதாரங்களை எடுத்தார். அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியோடும் அழைத்தால் தூணிலிருந்து வெளிப்பட்டு பக்தனை காப்பாற்றுவான் என்று உலகிற்கு உணர்த்திய அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் என்றாலே மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட உக்கிரமான தோற்றம்தான் அனைவரின் நினைவிற்கு வரும். ஆனால் உண்மையில் நரசிம்மர் கருணையின் வடிவமாவார். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியும் கருணாமூர்த்தி நரசிம்மர். நரசிம்மர் 74க்கும் அதிகமான ரூபங்களில் அருளக்கூடியவர். பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டு வருவது போல லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் இல்லத்தில் சுபிட்சம் ஏற்படுவதோடு தீராத நோய்களும் தீரும், நினைத்த காரியம் நிறைவேறும். சனிக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். லட்சுமி நரசிம்மருக்கு பானகத்தை மட்டுமே வைத்து நைவேத்தியம் செய்து வந்தால் 8 திசைகளில் இருந்தும் நன்மை வீடு தேடி வரும். வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் விலகி ஓடிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலில் மனித முகம் கொண்டு வித்தியாசமான தோற்றத்தில் நரசிம்மமூர்த்தி அருள் பாலிக்கிறார். நரசிம்மர் மனித முகத்துடனும் சைவ வைணவ ஐக்கியமாக சிவலிங்கத்துடனும் மூலஸ்தானத்தில் ஒரே இடத்தில் காட்சி தரும் கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது. துர்வாசபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ கால பைரவர் திருக்கோயில். இங்கு சுவாமி வாதாளேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். துர்வாசர் தவம் செய்ததால் இத்தலம் துர்வாசபுரம் என்று அழைக்கப்படுகிறது. கருவறையின் முன் பத்மாசனத்தில் துர்வாசர் இருக்கிறார். வியாழனன்று மாணவர்கள் இங்கு வழிபடுகின்றனர். இங்கு பைரவர் நின்ற கோலத்தில் கையில் கபாலம், பாம்பு, திரிசூலம், உடுக்கை ஏந்தியபடி நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார். தேய்பிறை அஷ்டமி அன்று விசேஷ யாகம் நடக்கிறது. கிரக தோஷம், கடன் பிரச்சனை, மனக்குழப்பம் தீர அரளி மாலை சாற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர். சிவன் கோயிலாக இருந்தாலும் பைரவர் கோயில் என்றே மக்கள் அழைக்கின்றனர். பசஞ்சான உருண்டைகளை காய வைத்து நெருப்பில் புடமிட்டால் கிடைக்கும் சாம்பல் திருநீறு என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு அன்றும் பௌர்ணமி என்றும் இதை தயாரிப்பது விசேஷம் எனலாம். கோயிலில் தரும் தீர்த்தம், விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றில் திருநீரே முதன்மையானதாக உள்ளது. உணவு உண்ணும் முன்பும் உறங்கச் செல்லும் முன்பும்
குளித்த பிறகும் திருநீரை பக்தியுடன் அவசியம் அணிய வேண்டும். மேலும் பித்தளை, வெண்கலத்தால் ஆன கொப்பரை, சம்புடம், பட்டால் ஆன துணிப்பையில் திருநீரை வைப்பது சிறப்பு. பெருமை மிக்க திருநீரை உடல்நல குறைவு ஏற்பட்டால் குலதெய்வத்தை வேண்டி பூசிவிடும் வழக்கம் இன்றும் வழக்கத்தில் உள்ளது. தீய சக்திகளிடமிருந்து நம்மை காத்து எதிரி ஏவிவிடும் தீய ஆற்றலை அழிக்கவே ஒருவிடத்தவள் வாராகி அம்மன். பேய், பிசாசு, ஏவல், பில்லி போன்றவற்றிற்கு இரவு நேரங்களில் வலிமை கூடும் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் தீய வினைகளும் ஏவி விடப்படும். இந்த தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டவள்தான் அன்னை வாராகி. எப்போதுமே வாராகி வழிபாடு செய்து வருபவர்களுக்கு கெட்ட சக்தி என்றைக்குமே நெருங்காது. எனவே கெட்ட துர்சக்திகளிடமிருந்து நம்மை காக்க இரவு நேர வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லாவிதமான ஏற்றங்களையும் பெற முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஏனெனில் இங்கு முருகனே குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார். நவகிரகங்களில் சுபகிரகமாக கருதப்படும் குரு பகவான் தேவகுரு ஆவார். இவரே சூரபத்மனை வதம் செய்த முருகனுக்கு பல்வேறு யுக்திகளை வகுத்து கொடுத்தார் என்று கூறப்படுகிறது. எனவே அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கும் உண்டு என்றே முருகன் அருள் புரிந்தார். அது மட்டுமின்றி இங்கு குரு பகவானாகவே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். இது இந்த கோயிலின் ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என பழமொழி உண்டு. அதன்படி முருகனே குரு பகவானாக இருப்பதால் திருச்செந்தூர் பெருமை வாய்ந்த ஸ்தலமாக போற்றப்படுகிறது. ராகு கேதுவை ஞானகாரகன், மோட்சகாரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ராகு பகவான் கொடுத்து கெடுப்பார் என்றும் கேது பகவான் கெடுத்து கொடுப்பார் என்றும் நம்பப்படுகிறது. ஒரு ராசியில் ராகு கேது கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 வருடங்கள் தங்கி நற்பலனோ துர்பலனோ செய்வார்கள். அசுபர் எனப்படும் ராகு கேது எந்த ராசியில் வந்தாலும் அந்த ஸ்தான பலனை கெடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ராகு கேதுவுக்குரிய பொதுஸ்தலம் காளஹஸ்தியும் சூரியனார் கோவிலும் உள்ளது. ராகுவுக்கு அதிதேவதையான பத்ரகாளியையும் துர்க்கையையும், கேதுவுக்கு அதிதேவதையான விநாயகரையும் ராகு காலம் யமகண்ட நேரத்தில் நாம் வழிபடலாம். வாழ்வில் ஏற்றம் பெற லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். லட்சுமி குபேர பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகந்தது என்று கூறப்படுகிறது. மேலும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குபேர காலமாகும். இந்த நேரத்தில் கடன் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டமடைந்தோர் 5 வியாழக்கிழமைகளில் மாலை குபேர தீபம் ஏற்றி லட்சுமி குபேரரை வழிபட்டு பலனடையலாம். ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக நேரம், பொருள் செலவு செய்து பூஜை முறையில் ஈடுபடுவது பரிகாரம் என்று கூறப்படுகிறது. பலரும் பலவித நோக்கத்திற்காக பரிகாரம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பரிகார பூஜை மூலம் பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், தடைகள், இடையூறுகள் நீங்குகின்றன. பரிகாரத்தின் பலன்கள் எப்போதுமே குறிப்பிட்ட கால அளவிற்கே இருக்கும் என்றும் வழிபாட்டின் பலன் ஆயுள் முழுவதும் எப்போதுமே இருக்கும் என்று கூறப்படுகிறது. பரிகாரம் செய்யும் போது சில முக்கிய விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். தாய்,
தந்தை, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம், காவல் தெய்வத்தின் ஆசியை மானசீகமாகவோ நேரடியாகவோ பெற்ற பிறகே பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சந்திராஷ்டம நாளில் பரிகாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. திருமாலின் கொடியாக, வாகனமாக, காவலனாக, சாமர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர் கருட பகவான். ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் பஞ்சமி திதி நாள் கருட பஞ்சமி என்று போற்றப்படுகின்றது. இது கருடாழ்வாரின் பிறவி திருநாள் என்றும், கருடனின் தாயான வினதையை காக்க இந்திரலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கருடன் கொண்டு வந்த நாளே கருட பஞ்சமி என்றும் கூறப்படுகிறது. இந்நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து அவரின் பூரண அருளை பெறலாம். கருட பகவானை வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும், கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும், வாழ்வு செழிக்கும், பக்தி, நினைவாற்றல், வேதாந்த அறிவு, வாக்கு சாதுரியம் போன்றவையும் கிட்டும் என்று ஈஸ்வர சம்ஹிதையில் கூறப்படுகிறது. மேலும் மனவியாதி, வாய்வு, இதய நோய், விஷ நோய்கள் தீரும் என்றும் நம்பப்படுகிறது. கருட பஞ்சமி விரதம் இருந்தால் கருடனைப் போல தாய்ப்பாசம் மிகுந்த வீரமிக்க புத்திரர்கள் பிறப்பார்கள் என்பது பெண்களின் நம்பிக்கையாக உள்ளது. புனிதமான தாலி கயிற்றை நாம் அடிக்கடி மாற்றக்கூடாது. கயிறு பழுதாகி மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதனை மாற்ற வேண்டும் என்றும், திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக தாலி கயிற்றை வருடத்திற்கு 2 முறை மாற்றிக்கொள்ளலாம். அனைவரும் பொதுவாக ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நாளில் தாலி கயிற்றை மாற்றுவது வழக்கமாக உள்ளது. ஆடிப்பெருக்கு அன்று எந்தவிதமான நாள், நட்சத்திரம், கிழமைகளையும் பார்க்காமல் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். புதியதாக திருமணமானவர்கள் ஆடி 18 அன்று தாலியை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை வேளையில் மாற்றுவது நல்லது. ஸ்ரீகிருஷ்ணர் தனது கரத்தில் வைத்திருந்த சங்கு மகத்தான சக்தி படைத்த பாஞ்சஜன்ய சங்கு. மகாலட்சுமியின் அம்சமான பாஞ்சஜன்யம் இருக்கும் இடத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குடிகொள்ளும் என்று கூறப்படுகிறது. 1000 சிப்பிகளுக்கு இடையே ஒரு இடம்புரி சங்கு கிடைக்கும். அதுபோல 1000 இடம்புரி சங்குகளுக்கு மத்தியில் ஒரு வலம்புரி சங்கு பிறப்பெடுக்கும். இந்த வகையில் 1000 வலம்புரி சங்குகளுக்கு மத்தியில் ஒன்றாக தோன்றுவது சலஞ்சலம் எனப்படும். 1000 சலஞ்சல சங்குகளுக்கு மத்தியில் தோன்றும் ஒரே ஒரு சங்குதான் பாஞ்சஜன்யம் எனப்படும் மிக பெருமை வாய்ந்த பாஞ்சஜன்ய சங்கு. எனவேதான் இது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. பார்க்கடலில் தோன்றிய பல அற்புதமான வஸ்துக்களில் ஒன்றான பாஞ்சஜன்யம் இனிமையான ஓங்கார நாதத்தை எடுத்துரைக்கும் என்று நம்பப்படுகிறது. நவரத்ன கற்களில் வைடூரியம் பூமியில் இருந்து தாதுக்களில் இருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. இந்த கல் தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்தியாவில் காஷ்மீர் மலைத்தொடர்களிலும் கிடைக்கின்றது. வைடூரியத்திற்கு 7 விதமான குணங்களும் 5 விதமான குற்றங்களும் உண்டு என்று கூறப்படுகிறது. கேது திசை நடைபெறும் போது ஏற்படும் பாதிப்புகளை வைடூரியத்தை முறையாக அணிந்து சரி செய்து கொள்ள முடியும். இதை மோதிரமாக அணிவதால் குடும்ப வாழ்க்கை, தொழில் ஆகியவற்றில் உள்ள பிரச்சனைகள் தீரும் என்றும் நம்பப்படுகிறது.
அறிவோம் ஆன்மீகம். டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.